ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ரைசிங் கிட்ஸ் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி இவ்வளோ ஓவர் பவர்டாக இருக்காங்க அண்ட் நம்ம ஹீரோ கிட்ட எதுக்காக கடவுள் வந்துட்டு அந்த பசங்களை ஒப்படைக்கணும், என்னதான் நடக்குது அப்படிங்கிற மிஸ்ட்ரி எல்லாமே போக போக உங்களுக்கு தெரிய வரும். ஸோ கதையை பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அனதர் வேர்ல்ட் ரைசிங் கிட்ஸ் சீசன் 1 எபிசோட் 4. இப்போ நைட் எல்லாரும் கேம்ப் செட் பண்ணி சாப்பாடு சமைச்சிட்டு இருக்காங்க. என்னையா சமைக்கிறேன்னு நம்ம ஹீரோ கேட்டா, நைட்ஸ் எல்லாம் இப்படிதான் கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிடணும். ஈவன் பொண்ணுங்களுக்கு எங்கெல்லாம் சமைக்க தெரியாதுன்னு சொல்லவும், அலனுக்கும் அலனாக்கும் நல்ல சாப்பாடு மட்டும்தான் கொடுக்கணும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, சரி நான் சமைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இன்வென்டோரியில இருந்து வெஜிடபிள்ஸ் எடுத்து நம்ம ஹீரோ வாஷ் பண்ணிட்டு இந்த கறி எல்லாம் சின்ன சின்னதா கட் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ சூப்பரா சாப்பாடு செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்க போட்டு டேஸ்டா இருக்குன்னு எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. அடுத்த நாள் காலையிலயும் நம்ம ஹீரோ சாப்பாடுக்காக ஆர்வமா இருக்காங்க. சரி நானே சமைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லும் போது திரும்பவும் அந்த முறைக்கிறத நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான். அலனும் எல்லாமும் பயப்படக்கூடாது நம்ம ஹீரோ சமாதானப்படுத்துறான். நிறைய மான்ஸ்டர்ஸ் வர இடத்துல எல்லாம் கம்மியா வந்துட்டு ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இவங்க போயிட்டு இருக்காங்க. குயிக்கா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நைட் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். ரெட்டியூல் ஃபாரஸ்ட்க்கு இவ்வளவு தூரம் வெளியவே வராதே அப்படின்னு சொல்லி வாலட் சொல்றான். ஆமா அதுவும் கரெக்ட் தான், பட் ஃபாரஸ்ட்குள்ள போக போக பார்த்தா எந்த மான்ஸ்டரையும் காணுமேன்னு இவங்க யோசிக்கிறாங்க. திரும்பவும் யாரோ முறைக்கிறத நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணி டிஸ்ட்ராக்ட் ஆனதுனால எதிரில் வந்த மான்ஸ்டரை நம்ம ஹீரோ லேட்டா தான் பாக்குறான். ஜாக்கிரதை எல்லாரும் அங்க பாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். பார்த்தா ஒரு பெரிய சைஸ் ஸ்னேக் அந்த இடத்துல வந்து நிக்குது. இது ஈவில் வைப்பர், ஜாக்கிரதையா இருங்க எல்லாரும் பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லி வாலெட் சொல்றான். அதுக்குள்ள அதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. அலன் எலனா நீங்க போகாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ தடுத்துட்டு வின்கட்டரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணா அது ஈஸியா டாஷ் பண்ணிடுது. அடிப்பட்டவங்க எல்லாம் பின்னாடி வாங்க, மத்தவங்க அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு ரொடால்ஃப் சொல்றான். அலன் எலனா அது டேஞ்சரஸ், ஸோ இங்கே இருங்க நம்ம ஹீரோ சொல்றான். ஈவன் ஆக்ஸை வச்சு வெட்ட ட்ரை பண்ணாலும் அதோட ஸ்கேல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அது மேல ஒரு சின்ன ஸ்கிராச் கூட ஏற்படல. அடிப்பட்ட ஆளுங்க பின்னாடி இருக்காங்க. அவங்கள நோக்கி இந்த ஈவில் வைப்பர் போகவும் டக்கு நம்ம ஹீரோ ஒரு மரத்தை கட் பண்ணி அதை அந்த பக்கம் போக விடாம தடுத்துருக்கான். வாலெட் அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி டக்குன்னு அட்டாக் பண்றான். பட் அப்பவும் அதுக்கு எதுவும் ஆகல. மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க. அப்பவும் அந்த ஈவில் வைப்பருக்கு எதுவும் ஆக மாட்டேங்குது. இதோட வீக்னஸ் என்னவா இருக்கும்னு நம்ம ஹீரோ யோசிச்சா ஆலனும் எலனாவும் அதை பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து இதை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இன்வென்டோரியில இருந்து கத்தி எடுத்து கண்ணில் குத்தி இருக்கான். திரும்ப ஒருத்தர் மறைக்கிறத சென்ஸ் பண்ணவும் ஆலன் எலனா டிஸ்ட்ராக்ட் ஆகாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்குள்ள அதை அட்டாக் பண்ணிருது. அந்த பர்சன் முறைக்கிறதுல டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருந்திருந்தா அவங்க அதை டாஷ் பண்ணிருப்பாங்க. என்ன தைரியம் இருந்தா அவங்க மேல கை வைப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்னேக் மேல நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகுறான். ரொடால்ஃப் கொஞ்சம் டைம் கிரியேட் பண்ணுங்க, நான் ஒரு அல்டிமேட் ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ ப்ரிப்பரேஷனை ஏற்படுத்து, அதுவரை நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொடால்ஃப் போறான். இந்த அட்டாக்கு எவ்வளவு மேஜிக் தேவைன்னு தெரியல, இது போதும்னு நினைக்கிறேன். ரொடால்ஃப் எல்லாரும் பின்னாடி போங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எல்லாரும் ஃபாஸ்டா நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஓடி வந்திருந்தாங்க. விண்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணவும் அந்த ஸ்னேக்கே துண்டு துண்டா போய் ஒரு பெரிய பிளாஸ்ட் ஒன்று கிரியேட் ஆகுது. ஒரு வழியா ஒரே அட்டாக்ல நம்ம ஹீரோ அந்த ஈவில் வைப்பரை கொண்டுட்டான். பட் சைட்ல இருக்கிற மரமும் அந்த கேப்ல வெட்டினதுனால எல்லாம் கீழே விழுது. தெரியுது, சரி எப்படியோ நீ எங்களை காப்பாத்திட்ட, ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ரொடால்ஃப் வந்து சொல்றான். ஈவில் வைப்பரோட மெட்டீரியல் ரொம்ப ரேரானது, உனக்கு தான் இதுல அதிக பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அலனுக்கும் எலனாக்கும் சின்ன ஸ்கிராச் தான், அவங்களை ஹீலிங் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து சொல்றா. ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அந்த பசங்க ரொம்ப ஸ்ட்ராங், அதனாலதான் அவங்களுக்கு எந்த அடியோ படலன்னு சொல்லுவோம். இதே நார்மல் பசங்களா இருந்திருந்தா இறந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு திரும்பவும் அதே மறைக்கிற ஃபீலிங் நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணுவோம். யாரும் கரெக்டா கண்டுபிடிக்கும், நீ தானே அது அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் கழுத்துல கத்திய வைக்கவோ டாக்மி என்னாச்சு அப்படின்னு சொல்லி வாலெட் கேட்கறான். அதை இவன் கிட்ட கேளு, என்ன மர்டரஸ் இன்டென்ட்டோட முறைச்சுக்கிட்டே இருக்கான்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஸ்டார்டிங்ல இருந்தே இவன் டாக்குமியை முறைச்சிட்டு இருந்ததை நானே பார்த்தேன்னு ரொடால்ஃபோ சொல்றான். அதனாலதான் அந்த பசங்க திடீர்னு திரும்பி பார்த்தாங்க, எல்லாமே இவனோட பிளட் லிஸ்ட்னால தான் அப்படின்னு ரொடால்ஃபோ பார்ட்டியை திட்டவும் எல்லாம் போய் நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லவும் ரொடால்ஃபே இதை நோட்டீஸ் பண்ணியிருக்காரு, போய் சொல்லி தப்பிக்கலான்னு பார்க்காத நம்ம ஹீரோ சொன்னா. ஒன்னு மாதிரி காமனர் எப்படி கேப்டன் வாலெட் கூட க்ளோஸ் ஆகியிருக்கலாம் அப்படின்னு நம்ம கேட்கவும் என்னது நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அவன் பேரு சாகஸ், அவன் வாலெட்டை லவ் பண்றதா பப்ளிக்கா ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லவும் அப்ப இவன் வானவில்லா நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். பட் எனக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வாலெட் சொல்லவும் பட் இப்போதைக்கு நீங்க எந்த பொண்ணையும் லவ் பண்ணல அப்படின்னு சேகிஸ் கேட்கறான். உங்க ரொமான்ஸ் காம்ப்ளிகேட்டட் நம்ம ஹீரோ சொல்லவும் வாலெட் டென்ஷன் ஆகுறான். இவன் பண்ணதுனாலதான் அந்த பசங்களுக்கும் அடிபட்டுச்சு, நான் தான் இதை சரியா கவனிச்சிருந்திருக்கணும், இவனுக்கான பனிஷ்மெண்ட்டை கரெக்டா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லவும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அந்த பசங்க சொல்றாங்க. இந்த பிரச்சனையும் இவங்க பெருசாக்க விரும்பல நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு பசிக்குது டாக்குவை நீ தான் சமைக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இவ்வளவும் பண்ணா அந்த சேகிஸ்க்கும் சமைக்கணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் அந்த பசங்க சரி சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் உங்களுக்கு அடிபட்டுச்சு, அப்படி இருந்தும் நீங்க அவனை மன்னிச்சிட்டீங்க, நல்ல பசங்க நம்ம ஹீரோ சொல்லிட்டு சரி சமையல்ல எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நம்ம ஹீரோ சமைக்க ஆரம்பிக்கிறான். அலனுக்கு முட்டையை உடைக்க தெரியல, நிறைய பெரிய முட்டையை உடைக்க தெரியல, கவலைப்படாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஈவில் வைப்பர் கூட ஃபைட் பண்ணதுல நம்ம ஹீரோவோட லெவலும் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அண்ட் வாட்டர் மேஜிக் ஸ்கில்லும் நம்ம ஹீரோக்கு ஆட் ஆயிருக்கு. நீங்க நடந்ததுக்கு சாரின்னு வாலெட் கேட்கப்போ பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்றான். வாலெட் கிட்ட அந்த பசங்களும் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டாங்க. நம்ம எக்ஸ்பெடிஷனை இன்னைக்கோட முடிச்சுக்கலாம், ஏன்னா நிறைய பேருக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு வாலெட் சொல்றான். அண்ட் டவுனுக்கு திரும்ப போன அப்புறம் கண்டிப்பா உனக்கான ரிவார்ட் வரும் அப்படின்னு சொல்லவும் சரி நம்ம ஹீரோ சொல்றான். டாக்மி ஃபாரஸ்ட் ஆஃப் காயாக்கு போயிட்டு வந்திருக்கியா அப்படின்னு லூனா ரொம்ப இன்ட்ரெஸ்டடா கில் மாஸ்டர் மீட் பண்ணவா கூட்டிட்டு போறா. நான் தான் கில் மாஸ்டர் ஜோகான், ரொடால்ஃப் சொன்னாரு நீ ரொம்ப ஸ்ட்ராங்னு, பட் பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு கில் மாஸ்டர் கேட்கறாரு.
ஆர்க்க நீ தனியாலாம் அட்டாக் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க. அப்புறம் ஈவில் வைப்பரையும் கொண்டிருக்கேன்னு சொன்னாங்க. அது போக நைட் வாலட்டும் உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்காங்க. ஸோ 2 பெரிய ஆளுங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணதுனால நான் உன்னை ஏ ரேங்குக்கு ப்ரமோட் பண்றேன்னு சொல்லவும் இவ்வளோ குயிக்கா யாரும் இதை ரீச் பண்ணதில்ல. உண்மையிலேயே இது ஒரு ரெக்கார்டு அப்படின்னு லூனா சொல்லவும் லூனா கொஞ்சம் பொறுமையா இருக்கியான்னு கில் மாஸ்டர் சொல்றாரு. ஏ ரேங்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எஸ் ரேங்கை இப்போதைக்கு தர முடியாதுப்பான்னு சொல்லவும் இல்ல ஏ ரேங்கே ரொம்ப அதிகம் தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த பசங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்னு கேள்விப்பட்டேன். இவங்களுக்கு என்ன ரேங்க் கொடுக்கலாம்? ஏன்னா நீ ஏ ரேங்கா இருந்துட்டு பசங்க ரேங்க் கம்மியா இருந்தா இவங்க டோட்டல் பார்ட்டியோட ரேங்க் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ என்ன ரேங்க் கொடுக்கலாம் நம்ம ஹீரோ யோசிக்கும் போது ஒரு ரேங்கை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு டி ரேங்க் கொடுக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். அண்ட் இவங்க பார்ட்டியோ சி ரேங்க் பார்ட்டியா இருக்கும். பி ரேங்க் டஞ்சனுக்கும் இவங்க போகலாம். இவங்க கில்டு கார்டுல இப்ப ரேங்க் எல்லாத்தையும் அப்டேட் பண்றாங்க. இது டாக் மீ நீ எர்த்ல இருந்த கான்கர் பண்ணிட்டியான்னு கேட்கவும் கில்டு கார்டுல அது ரெக்கார்ட் ஆயிருக்குள்ள இவ அதை பார்த்துட்டாலும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சுத்தி பார்க்க போறேன்னு கொஞ்ச நாள் தானே போனேன் அதுக்குள்ள அதை கான்கர் பண்ணிட்டியா அப்படின்னு வா கேட்கிறேன். உண்மையிலேயே இது ஒரு நியூ ரெக்கார்ட் தெரியுமான்னு சொல்லுவோம். இதை வெளியே சொல்லிடாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்னா எங்களுக்கு நிறைய அட்டென்ஷன் தேவையில்ல. அப்புறம் யாராச்சும் வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம். ஈவில் வைப்பர் தனியாளா கொண்டவனை யாரை அட்டாக் பண்ண போறான்னு எல்லாம் நான் கேட்டுட்டு எக்ஸ்பெடிஷன்ல இவங்களுக்கான காசவா கொடுக்குறேன். சரி நம்ம ஹீரோ கிளம்ப போனா மெட்டீரியல்ஸை மறந்துட்டியே ப்ளீஸ் இதை கொண்டாயே நான் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி லூனா கேட்கவும் லூனா ஒரு மெட்டீரியல் ஃப்ரீக்ல மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சரி வாங்க நம்ம அந்த ஸ்னேக்கை வைக்கிற லெவலுக்கு பெரிய ரூமுக்கு போலாம் நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். ஈவில் வைப்பரோட மெட்டீரியல்ல 3ல ஒரு பங்கு நம்ம ஹீரோ எடுத்துட்டு மத்ததான் அவங்களுக்கு கொடுத்துருந்தான். சாப்பிடறதுக்கு எனக்கு மீட் தேவை, மத்த மான்ஸ்டரையும் நான் அதே மாதிரி தந்துருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் லூனா ரொம்ப ஹாப்பி ஆகுறா. அண்ட் இவங்க கலெக்ட் பண்ண ஹெர்ப்ஸ் டிராப்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கொடுக்குறான். பாவ் ரொம்பவே சூப்பர் பசங்களா அவங்களையும் சேர்த்து தான் இதுக்கு பாராட்டணும் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் அல்லனும் இல்லைன்னா ஹாப்பி ஆகுறாங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாமா நம்ம ஹீரோ கேட்கறான். சரின்னு அவங்களும் சொல்றாங்க. வந்த உடனே நம்ம ஹீரோ ரொம்பவே டயர்டா தூங்கிட்டு இருக்கான். குட் நைட்னு எல்லாரும் அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆலனோட அப்பா அம்மா யாரு, எப்படி அவங்க ஃபாரஸ்ட் ஆஃப் காயாக்குள்ள தொலைஞ்சு போனாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போக போக உங்களுக்கு டீட்டெயிலா தெரிய வரும். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.